கொஷின்ஸ்ல என்னெல்லாம் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன். ஸோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷனை பத்தி நான் வந்து நம்ம இன்னும் வந்து டீட்டெயில்டா பார்க்கல. ஸோ ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் வந்து எப்போ எக்ஸிபிட் ஆகும்னு சொன்னோம். நம்ம வந்து ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் ரெண்டு இருக்கு. ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கு, ஆர் வீக் ஆர் டைனமிக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்குன்னு சொன்னோமா. ஸோ ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் எப்போ வரும்னா இஜி அன்சிமெட்ரியா இருக்கும் போது வரும். அண்ட் தென் வீக் வந்து எப்போ இருக்கும்னா T2J அன்சிமெட்ரியா இருக்கிறச்ச நம்மளுக்கு வந்து வீக் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸோ இஜி அன்சிமெட்ரியா இருக்கும் போது காம்ப்ளெக்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இஜி ஆர்பிட்டல்ஸ் அன்சிமெட்ரியா இருக்கும்போது என்ன ஆகும்னா பாண்ட் லென்த் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ பாண்ட் லென்த் வந்து வேரி. ஸோ பாண்ட் லென்த் வந்து என்ன ஆகும்னா வேரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருக்கோ அப்பெல்லாம் வந்து பாண்ட் லென்த் வேரி ஆகும். ஸோ டிஸ்டார்ஷன் லைக் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸ்டார்ஷன் வந்து பாசிபிள். காம்ப்ளெக்ஸ் வந்து டிஸ்டார்ஷன் வந்து ஆகும். டிஸ்டார்ஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இது வந்து அகெயின் ஒரு PYQ 2005 ஜாம் கொஸ்டின். ஓகேவா. ஸோ அங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ காப்பர் H2O 6 2+ and then வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா cobalt H2O 6 2+. ஸோ இது ரெண்டுத்துல வந்து which one has more distortion னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்னன்னா, which one has more distortion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டார்ஷன்னா என்ன? ஸோ எப்போ வந்து பாண்ட் லென்த், ஸோ இது எல்லாமே வந்து வெரி சிமிலர், வெறும் மெட்டல் மட்டும்தான் வேரியேஷன் இருக்கு. ஸோ லிகண்ட் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ மெட்டல் லிகண்ட் எல்லாமே சேமா இருக்கும்போது ஏன் டிஸ்டார்ஷன் வரும்? ஸோ அப்போ வந்து அதுல வந்து ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருந்தா வந்து லைக் ஸ்ட்ராங் ஜான் டெல்லர் டிஸ்டார்ஷன் இருந்தா அப்போ வந்து பாண்ட் லென்த் வேரி ஆகும். ஸோ ஒன் வில் பி மோர் டிஸ்டார்டட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா copper 2+ என்ன? It's a D9 system. So D9 systemனா எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 7 8 9. So EG unsymmetrically filled இருக்கு. This will show a strong John Teller distortion. So இப்போ இங்க என்னது? cobalt 2+. னா என்ன? It's a D7 system. So D7 systemனா 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7. cobalt 2+ வந்து so cobalt 2+ வந்து it will be in. so இங்க வந்து என்ன இருக்கு? cobalt வந்து it's in a weak fill. so இப்படி வந்து fill ஆகாது. so cobalt வந்து இந்த மாதிரி fill ஆகும். so cobaltல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து weak John Teller distortion வந்து exhibit ஆகும். so comparatively strong John Teller distortionல தான் வந்து EG unsymmetry-ஆ இருக்கிறதுனால இதுல தான் வந்து more distortion is possible. so strong John Teller distortion இருந்தா it will undergo more distortion. ஓகேவா. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இருந்து क्वेश्चंस வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் மிஸ் ஆனிருக்கும்? சோ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து மியூ ஸ்பின் மட்டும் தான் பார்த்திருக்கோம். மியூ ஸ்பின் ஒன்லி மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஐ திங்க் அதுக்கு மேல கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ மியூ ஸ்பின் ஒன்லியோட ஃபார்முலா வந்து n+2. ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெறும் ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லாம வெறும் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபார்முலா என்ன? G into root of J into J plus 2. ஓகேவா. and then G ஃபார்முலா என்னன்னா 1 plus S into S plus 1 minus L into L plus 1 plus J into J plus 1 divided by 2
j plus 2j into j plus 1. ஓகேவா, இதுதான் வந்து ஃபார்முலா. let me reconfirm. ஒரே ஒரு தடவை நான் ஃபார்முலா மட்டும் செக் பண்ணிட்டேன். I don't want to give any wrong formula. ஓகேவா, ஸோ இங்க இருக்கா, ஸோ ஃபார்முலா வந்து கரெக்ட். ஸோ இது வந்து இது பண்ணீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். ஸோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ்ல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் பாசிபிள்னா, மோஸ்டா ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட், ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கேட்பாங்க. இல்ல உங்களுக்கு ஸ்பின் ஒன்லின்னு மென்ஷன் பண்ணலன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட்னு கேட்டிருந்தா அப்போ நீங்க வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வேற என்ன பாசிபிலிட்டிஸ்னா, ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா, எந்த இதுல வந்து வென் எந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பாசிபிள்னு கேட்பாங்க. மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பாசிபிள்னு கேட்பாங்க. ஸோ எப்போ வந்து ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகேவா, ஸோ ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் எப்போ இருக்கும்னா T2G அன்சிமெட்ரியா இருக்கும்போது. T2G அன்சிமெட்ரியா இருந்தா என்ன நம்மளுக்கு பாசிபிள்னா ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் பாசிபிள். ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் பாசிபிள். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா T2G மட்டும் தான் வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கணும். ஸோ அப்படின்னா வந்து D1 அண்ட் D2 சிஸ்டம்ஸ் வந்து T2G வந்து அன்சிமெட்ரிக்கலா இருக்கும். ஸோ இது ரெண்டு கேஸ்லயுமே என்ன இருக்கும், ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் பாசிபிள். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து நினைக்கலாம், ஸோ D6 ஹை ஸ்பின் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ D6 ஹை ஸ்பின்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கும், 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அகைன் T2G அன்சிமெட்ரியா தானே இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. பட் இதுல வந்து என்ன கிடையாது, ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஏன்னா வந்து வெறும் T2G மட்டும் தான் வந்து ஃபில் ஆயிருக்கணும், அன்சிமெட்ரிக்கலி ஃபில் ஆயிருக்கணும். EGல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தா மட்டும்தான் என்ன நம்மளுக்கு பாசிபிள், ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து பாசிபிள். இது வந்து இட்ஸ் ஜெனரல் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ வந்து இந்த டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது நம்மளோட ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா D6 ஹை ஸ்பின்ல வந்து D6 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகும், DXY DYZ DZX and then DX square minus Y square DZ square இருக்குமா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்லி ஃபில்டா இருந்தா இன்டர் கன்வெர்டபிள். ஸோ இப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, இன்டர் கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா இந்த இதுல வந்து இந்த DXல வந்து ஒரு எலக்ட்ரான்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். சாரி, D6 இல்ல, இது வந்து D1 and D2. ஸோ D1 and D2ல வந்து பாத்தீங்கன்னா D1 or D2, let's say preferably D2ல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் D6 ஹை ஸ்பின்ல என்ன ஆகும்னா, D6 ஹை ஸ்பின்ல 1 2 1 1 1 1. ஸோ இதான் வந்து D6 ஹை ஸ்பின். ஸோ D6 ஹை ஸ்பின்ல இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து this can be interconvertible. ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து this can be interconvertible to this. ஸோ இங்க இருந்து this can be interconvertible. ஸோ இந்த மாதிரி interconvertible இருக்கிறதுனால ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்காது, நோ கான்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஏன்னா due to no contribution due to interconvertible nature of DXY DYZ DZX orbitals in T2G orbitals. So orbital contribution எப்போ மட்டும்தான் பாசிபிள்னா only in case of D1 and D2ல மட்டும்தான் அது என்ன இருக்கும்னா ஆர்பிட்டல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து லைக் ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2005 and
2006ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்கல. மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு கேட்கறதுக்கு. ஓகேவா? கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேனா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து அகெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னா, நம்ம வந்து ஸ்பின்னர்ஸை பத்தி பார்க்கவே இல்லை. ஓகேவா? ஸ்பின்னர்ஸை பத்தி பார்க்கவே இல்லை. ஸ்பின்னர்ஸோட சிஎஃப்எஸ்சி வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஸோ எப்போ வந்து லைக் எக்ஸிபிட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நோட் மாதிரி. ஓகேவா? ஸோ ஷார்ட் நோட் மாதிரி, ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து குரோமியம் 3+ காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து குரோமியம் 3+ இன் ஜென்ரல் குரோமியம் 3+ எல்லாமே வந்து என்னன்னா நார்மல் ஸ்பின்னலா தான் எக்ஸிபிட் ஆகும். நார்மல் ஸ்பின்னலா தான் எக்ஸிபிட் ஆகும். அண்ட் தென் we have cobalt 3+. ஸோ cobalt 3+ம் வந்து என்னதான் ஆகும்னா இன் ஜென்ரலா இட் வில் பி நார்மல் ஸ்பின்னல். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து குரோமியம் 3+ இருக்கா, கண்ணை மூடிட்டு நார்மல் ஸ்பின்னல். cobalt 3+ இருக்கா, அகெயின் கண்ணை மூடிட்டு நார்மல் ஸ்பின்னல்னு போட்டுடலாம். அண்ட் தென் we have அலுமினியம் 3+. ஸோ அலுமினியம் 3+ வந்து பாத்தீங்கன்னா it's a normal spinel. So in general aluminum 3+ எல்லாமே வந்து normal spinel except வந்து எதுல மட்டும் பாத்தீங்கன்னா NiAl2O4. So இந்த ஃபார்ம்ல மட்டும் வந்து என்ன ஆகும்னா aluminum 3+ will be in partial inverse spinel exist ஆயிருக்கும். partial inverse spinel வந்து exist ஆயிருக்கும். it's an exceptional cases. so exceptional cases எல்லாமே வந்து first வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். and then Fe3+. so Fe3+ வந்து in general it's always a inverse spinel. Fe3+ எப்பவுமே வந்து Fe3+ இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்டா எப்படி தான் இருக்கும்னா inverse spinel-ஆ தான் இருக்கும். except zinc Fe2O4 இதுல மட்டும்தான் என்னவா இருக்கும்னா நார்மல் ஸ்பின்னலா இருக்கும். ஓகேவா? நார்மல் ஸ்பின்னலா இருக்கும். or else Fe3+ எல்லாமே மோஸ்டா வந்து இன்வர்ஸ் ஸ்பின்னலா தான் இருக்கும். and then furthermore example வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் Fe2O4 இருக்கு. and then Mn Fe2O4 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்லயும் வந்து எப்படி இருக்கும்னா இது ரெண்டுமே வந்து பார்ஷியலி இன்வர்ஸா தான் இருக்கும். இது ரெண்டுமே என்னது பார்ஷியலி இன்வர்ஸ் ஸ்பின்னலா தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ரிமைண்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா இது வந்து ஜாம் 2010ல கேட்டிருந்தாங்க. ஜாம் 2010ல உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருந்தாங்க. Fe phenanthralin 2NCS2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல வந்து ட்ரீட் பண்றாங்க. 200 Kelvin and then 50 Kelvin அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க. அண்ட் தென் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா இங்க வந்து 4.9 போர் மேக்னெட்டான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 0 போர் மேக்னெட்டான் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின்ல வந்து ஏன் இந்த ஒரு இது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து போர் மேக்னெட்டான் வந்து 0வா இருக்கும். ஸோ Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, இங்க வந்து Fe வந்து 2+ இருக்கு. Fe2+னா இட்ஸ் அ D6 சிஸ்டம். ஸோ D6ல எப்போ வந்து 0வா இருக்கும், D6 லோ ஸ்பின்னா இருந்தா போர் மேக்னெட்டான் will be 0. ஸோ D6 low spin என்ன 0 unpaired electrons இருக்கும் போது it will be again bohr magneton will be 0. ஸோ அப்போ 200 Kelvinல என்ன இருக்கு, நம்மளுக்கு வந்து 200 Kelvinல நம்மளுக்கு போர் மேக்னெட்டான் வேல்யூஸ் இருக்கு. அப்போ என்ன இருக்காது, D6 வந்து லோ ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆகல, D6 வந்து ஹை ஸ்பின்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஹை ஸ்பின்னா 1 ஓகே இட்ஸ் அ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். நான் இப்படி போட்டிருக்கேன். So by then, okay, 1 2 3 4.
5 6 ஓகே 5 6 ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும்போது n equal to 4 unpaired electrons நம்மளுக்கு வந்து போர் மேக்னட்ரான் 4.9ல இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல வந்து டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுது, டெம்பரேச்சர் வச்சு ஹை ஸ்பின்னா இல்ல லோ ஸ்பின்னான்னு வந்து கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் வந்து எது வந்து ஹை ஸ்பின்ல இருக்கு, எது வந்து லோ ஸ்பின்ல இருக்குன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆஸ் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் பிகம் மோர் ஹை ஸ்பின். காம்ப்ளெக்ஸ் பிகம் மோர் ஹை ஸ்பின். ஓகேவா. ஸோ காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஹை ஸ்பின்னா இருக்கு. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் அ காரலேஷன். இந்த காரலேஷன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணா ஸோ காம்ப்ளெக்ஸ் எப்படி எஃபெக்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா, ஸோ காம்ப்ளெக்ஸ் வில் பி மோர் ஹை ஸ்பின். D6 லோ ஸ்பின்னா இருக்க காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்து ஹை ஸ்பின்னா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. Happy learning.